தற்போதைய செய்தி. திமுக கூட்டணியில் நன்னிலம் தொகுதி எஸ்டிபிஐ வேட்பாளராக முகமது முபாரக் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு நன்னிலம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அக்கட்சியின் வேட்பாளராக முகமது முபாரக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் நன்னிலம் தொகுதி எஸ்டிபிஐ வேட்பாளராக முகமது முபாரக் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. என்பது ஒரு வலுவான அந்த மக்களுக்கிடையே பல்லாண்டுகளாக மதிப்பை பெற்றிருக்கிற ஒரு கூட்டணி. எஸ்டிபிஐ அதில் இடம் பெற்றிருக்கிறது. அதுபோல சிறுபான்மை சமூகத்தினுடைய கட்சிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல அமைப்புகளும் இன்றைக்கு இந்த கூட்டணியில் இடம்பெற்று இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற இந்த கூட்டணி வெல்வோம் ஒன்றாக என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் சொல்வதைப் போல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் இந்த கூட்டணி அமோக வெற்றியை பெறும். அதுபோல எஸ்டிபிஐ போட்டியிடுகிற நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு வரலாறு காணாத வெற்றியை எஸ்டிபி பெறும். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக வேண்டி எஸ்டிபிஐயினுடைய பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களை அர்ப்பணித்து வெற்றிக்காக பாடுபடுவார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய அந்த வாக்கு எண்ணும் பொழுது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை படைத்தது என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை மக்கள் தருவார்கள். அதுபோல நன்னிலம் உட்பட 234 தொகுதியிலும் போட்டியிடுகிற திமுகவினுடைய கூட்டணியில் போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களையும் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் அமோக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டீங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்லி ஏதாவது நிர்பந்திக்கப்பட்டதா? அன்னைக்கே அந்த அறிவாலயத்து வாசலில்